பல்வேறு தடைகளை தாண்டி விண்வெளிக்கு வெற்றிகரமாக புறப்பட்டார் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா. 2 வாரங்கள் தங்கியிருந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள திட்டம். நெருக்கடி நிலை காலத்தில் ஜனநாயகத்தை சிறை வைத்தது காங்கிரஸ் என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. கடந்த 11 ஆண்டுகளாக நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை நிலவுவதாக காங்கிரஸ் விமர்சனம். கேரள மாநிலம் வயநாட்டில் பலத்த மழையால் மீண்டும் மண் சரிவு. பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகளிலிருந்து 60,000 கன அடி தண்ணீர் திறப்பு. தமிழகத்தில் மேலூர், ஓமலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை. வால்பாறையில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல். வேலூரில் 198 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். 7 தளங்களுடன் பல்வேறு சிறப்பு துறைகளுடன் அமைக்கப்பட்ட மருத்துவமனையை பார்வையிட்டு ஆய்வு. அதிமுக மாவட்ட செயலாளர்கள், பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி 2வது நாளாக ஆலோசனை. 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை உடனடியாக தொடங்க நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். ஆகஸ்ட் 15 முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்க தவிக தலைவர் விஜய் திட்டம். முதற்கட்டமாக 100 இடங்களில் மக்களை சந்திக்க ஆயத்தம். சேலம் மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்த பாமக எம்எல்ஏ அருளின் பொறுப்பை பறித்தார் அன்புமணி. தன்னை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கும் அதிகாரம் அன்புமணிக்கு இல்லை என அருள் புதிய தலைமுறைக்கு பேட்டி. போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவுக்கு மருத்துவ பரிசோதனை. ஸ்ரீகாந்த் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தொடரும் விசாரணை. அடுத்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்புக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு. தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி ஒப்புதல்.